உங்க அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோல M4M அதாவது மோட்டிவ் ஆஃப் மர்டர் அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் தான். இப்போ இதை வந்து லைன்ஸ் கேட் பிளே OTT ஆப்ல தமிழ்ல டப் பண்ணியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ரைட்டர் வந்து சீரியல் கில்லரை பத்திலாம் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு சீரியல் கில்லர் ரொம்ப பயங்கரமான சீரியல் கில்லர், இது வரைக்கும் இவர் வந்து போலீஸ்ல வந்து மாட்டவே இல்லை, எந்தவித தடையும் விட்டுட்டு போல அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கை என்ன செய்யறாங்கன்னா கோர்ட் வந்து தடை பண்ணிடுறாங்க, ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து இவர் புக்ல எழுதுன அதே பேட்டர்ன்ல வந்து கொலை நடக்க ஆரம்பிக்குது. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மீடியால இருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அவங்களுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஸோ இந்த கொலையாளி யாரு, எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்றான் அப்படின்னு தான் இந்த M4M கதை. இந்த படத்துல ரைட்டிங்கும் சரி ஸ்கிரீன் பிளேவும் சரி ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இருந்த போதிலுமே வந்து நம்ம பார்க்கும்போது ஏதோ லோ பட்ஜெட்ல லோ ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பார்க்குற மாதிரி, ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் வருது. கேமரா வந்து குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெஸ்டாகவே பண்ணியிருக்கலாம்னு தோணுது. மியூசிக் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. லீட் ரோலை தவிர மற்ற எல்லா கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப வீக்காக தான் இருக்கு. இதுல வந்து என்னன்னா இன்டர்மிஷன்லேயே வந்து இவர் தான் கில்லர் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா ஓபன் பண்ணி காமிச்சிடுறாங்க. அதனாலே நமக்கு வந்து டவுட் ஆயிடுது, ஓ இவர் கில்லரா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. இவங்க வைக்கிற ட்விஸ்ட் வந்து நமக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிருது இவர் கில்லர் கிடையாது, அதனாலதான் வந்து தைரியமா இவங்க ஓபன் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. ரைட்டர் வந்து ஒரு புக் எழுதுறாருல, ஸோ வந்து அது வரைக்குமே வந்து அந்த மர்டர்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ வந்து அந்த புக்கை வந்து பேன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 5 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் வந்து அது மர்டர்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ ஏன் வந்து அந்த 5 வருஷம் வந்து வந்து மர்டர் பண்ணாம இருந்தா மறுபடியும் எதுக்கு அந்த சீரியல் கில்லர் ஏன் மர்டர் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கொடுக்கவே இல்லை. இருந்தாலுமே கிளைமேக்ஸ் வர ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த மர்டர் பண்ற பேட்டர்ன், அதாவது ஒரு பிரபலமான ஒரு பெயிண்டிங்க அந்த ஸ்டில்ஸை வச்சு அதே மாதிரி மர்டர் பண்ணி முடிச்சோடனே அந்த கொலையானவங்களை அதே ஸ்டில்ஸ்ல அப்படியே உட்கார வச்சுட்டு போறது, அந்த பேட்டர்ன்லாம் நல்லாவே இருந்துச்சு. டெக்னிக்கல் ரீதியாவே இவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா இந்த M4M வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்னே சொல்லலாம். இருந்தாலுமே இது வந்து பார்க்கவே முடியல அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு டீசென்டான வாட்ச் தான். ஸோ நீங்க OTTல இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்ற ரிவ்யூவை எங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்கு, நாங்க என்னென்ன விஷயங்கள்லாம் மாத்திக்கணும் அப்படின்றதையுமே உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.